மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். பெங்களூருக்கு தேவையெல்லாம் 10 டிஎம்சி. ஏற்கனவே 4.25 டிஎம்சி காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 2018 கொடுத்திருக்கு. 4.25 டிஎம்சி எடுத்துக்கோ. இன்னொரு 5 டிஎம்சியா அதுவும் எடுத்துக்கோ. வேணும்னா இருக்கிற டேம்ல இருந்தா தண்ணி போதும். 5 டிஎம்சி உங்களுக்கு இன்னும் கூடுதலா 5 டிஎம்சி எடுத்துட்டு போங்க. எதுக்கு புதுசா டேம் கட்டுறீங்க? உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி. எதுக்கு 70 டிஎம்சி டேம் கட்டுற? கேட்டா நாங்க ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு பயன்பட மாட்டோம். எவ்வளவு பொய்யா? நம்புவாங்களா? நம்புவோமா? தேவை 5 டிஎம்சி, கட்டுறது 70 டிஎம்சி. நாளைக்கு அந்த மேகதாது டேம்ல இருந்து பாசனத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம சண்டை போட முடியுமா? கேட்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வழக்கு போட்டாலும் அவங்க அதை மதிக்க போறது கிடையாது. கடந்த காலத்தில் மதிக்கல. அவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத கர்நாடகா யாரும் மதிக்க போறது கிடையாது. ஆனா கர்நாடகால பாருங்க, எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அங்க காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள்ல இருந்து என்னென்ன கட்சி இருக்குதோ எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதலமைச்சர் வீட்டுல போய் மீட்டிங் போடுறாங்க. எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் இந்த பிரச்சனைக்கு ஒன்னா சேர்ந்து டெல்லிக்கு ஒன்னா போய் பிரதமரை ஒன்னா பாக்குறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை ஒன்னா பாக்குறாங்க. கர்நாடகா பெங்களூர்ல முதலமைச்சர் வீட்டுல போய் ஒன்னா சந்திக்கிறாங்க. இங்க நடக்குமா? அது இங்க நடக்குமா? தலை எழுத்து. ஒரு பொது பிரச்சனைக்கு எல்லா கட்சியும் ஒன்னா வருமா? சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானம் தவறான தீர்மானம். தீர்மானத்தில் மேகதாது நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்களாம். நினைச்சு பாரு. நான் மேகதாதுவே ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படியா நான் ஏத்துப்பேன்? நீ முதல் படி மேகதாது, நீ மேகதாதுவே வேண்டாம்னு சொல்ற, அப்புறம் மேகதாது நடுவர் மன்றம் ஏன் வேணாம்? எப்படி வேணும்னு சொல்லுவேன்? இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேகதாது அணை எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேண்டாம், செகண்ட் ஸ்டெப் எனக்கு வேணும். மேகதாது நடுவர் மன்றம் எனக்கு வேணும். எங்கேயாவது புரியுதா? இல்ல. இந்த கோரிக்கை மேகதாது நடுவர் மன்ற கோரிக்கை யார் வைப்பாங்க? கர்நாடகா வைக்கணும். அவங்கதான் மேகதாது வேணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தீர்மானம் சட்டமன்றத்தில் போறாரு. யார் கொண்டு வரானா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர். இது யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியல. இது எவ்வளவு விபரீதமான ஒரு முடிவு. சரி, நாளைக்கு கர்நாடகாவில் சரி நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? அது நாளைக்கு மேகதாது நடுவர் மன்றம் அமைப்பாங்க. அமைச்சு அதுல ஒரு தீர்வு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு? சரி 70 டிஎம்சி வேணாம், 65 டிஎம்சி கட்டுக்குங்கன்னு சொல்லுங்க. ஏத்துப்பீங்களா? நாளைக்கு சொல்லுவோம், ஐயோ நீ தானே சொன்ன நடுவர் மன்றம்னு, நீ சொன்னதுன்னா நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம்.